எப்பவுமே சின்னதா ஒரு கரண்டி வச்சிருக்க, இப்போ இன்னைக்கு பெரிய கரண்டி வச்சிருக்கா. என்னம்மா விஷயம்? பிரியாணி செய்ய போறேங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் கிங்கினி மங்கினி மாதிரி 1 கிலோ 2 கிலோ செஞ்சுட்டு இருந்தா இன்னைக்கு 10 கிலோ அவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆயிருக்கிற சந்தோஷப்பாடு. பார்ப்போம், டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் நீ மாஸ்டர். பட்டை லவங்கம் இலை எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடி பிடிக்காம இருக்க கல் உப்பு, சிக்கனில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்புங்க எல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். 2-3 நாள் பொடியா நறுக்கின கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். பாய் பாய். எலுமிச்சை சாறு, இதெல்லாம் சமைச்சது எங்கள் அண்ணாக்காக தாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணாவோட 4வது வருஷம் நினைவு நாள். ஒவ்வொரு வருஷமும் இங்கே வருவாங்க. எங்கள் அண்ணாவுக்கு நான் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த இடத்துக்கு மட்டும் யாரும் விட மாட்டேன். எங்கள் அண்ணாவுக்கு பிடிச்சது நான் தாங்க என் கைப்பாட சமைச்சு கொடுப்பேன். இது தாங்க எங்கள் அண்ணாவோட நினைவிடம். இவன் இறந்து 4 வருஷம் ஆகுது. இவனை பார்க்க முடியல, பார்க்கணும் நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் இவனுடைய சமாதி தாங்க வந்து பார்த்துட்டு போவோம். மதியம் அண்ணனுக்கு படிச்சுட்டு எல்லோரும் சாப்பாடு கொடுத்தோம். நாங்கள் சாப்பிட்றதுலாம் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. என்றும் எங்கள் அண்ணனுடைய நினைவில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.